Welcome to the Lord, dear brothers and sisters. உங்களுடைய யாவரையும் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மத்தியில் கருத்தர் இந்த மத்தியில் சத்தியத்தை சொல்ல நீ ஆண்டு இந்த மத்தியில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ஆண்டு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய யாவரையும் சந்திக்க எனக்கு கருத்தருக்கு இன்னும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கருத்தர் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு இன்னும் அற்புதம் அதிசயங்கள் செய்வார். இந்த மத்தியில் ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த மத்தியில் ஆண்டு எனக்கு மெசேஜ் வச்சு இந்த மத்தியில் இந்த இடத்துல ஆண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ஆண்டு நன்றி சொல்கிறேன். இந்த மத்தியில் ஷூட்டிங் எடுக்கிற எல்லா டைரக்டர்ஸும் நான் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்படியே எல்லாரும் கண்களை மூடுவோமா? எங்களை அதிகம் மனசுக்கு அன்பு தகப்பனே, அழகான நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக தெய்வத்துக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. உம்முடைய கிருபை தாங்கினது ஆண்டவரே. என்னை நோக்கி கூட நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லுகிறீங்க. என்னால் முடியாத என்றும் இல்லைன்னு சொல்லுகிறீங்க ஆண்டவரே. அதே போல் இந்த மத்தியில் நீர் பேசணும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாக்கள் மூலியமாக நீர் பேசணும் ஆண்டவரே. மோசையோடு 40 நாள் நீர் பேசினேன். இறைமையை மறைத்து நீர் பேசினேன். உடைய சிஷியனை மறைத்து நீர் பேசினேன். அதே போல் இந்த வார்த்தையை நான் பேசும்போது என்ன மறைத்து நீர் பேசணும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாக்களும் தொடப்படணும் ஆண்டவரே. எல்லாம் வாலிப பசங்க உமக்காக எண்ணி பிரகாசிக்க நீர் கிரியை செய்யணும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாக்கள் மனக்கடலை நீர் திறந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயே என் தேவ சத்தம் நான் கேட்குது, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நான் பேசும்போது ஒரு ஆத்துமாக்களும் நான் ஆண்டுக்காக எதனாலும் செய்ய போறேன். இந்த நிமிஷத்துலேருந்து என் ஆண்டுக்காக நான் ஒப்பு கொடுக்க போறேன். என் கருத்திற்காக நான் துணிச்சலோடு வைராக்கியத்தோடு நான் எதனாலும் செய்ய போறேன். ஒரு வைராக்கியமா ஒரு வாட்டாடா எழுமணும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கண்ணில் முடி அப்படி எல்லாரும் கையில் உயர்த்தலாமா? இந்த மத்தியில் ஆண்டு வர வைப்போம். தேவா பிரசனமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவா பிரசனமே இறங்கியே வந்திடுதே. தேவாதின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவாதின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவா பிரசனமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசனமே, ஓஹோ தேவா பிரசனமே இறங்கியே வந்திடுதே. தேவாதின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவாதின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவாதின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவாதின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவா பிரசனமே, எத்தனை பேர் ஆண்டு பிரசனத்தோடு இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசனமே, ஓஹோ தேவா பிரசனமே இறங்கியே வந்திடுதே. ஒரு பிரசனத்தினால ஆண்டு சுகப்படுத்துறார். ஒரு பிரசனத்தினால ஆண்டு இந்த மத்தியில குணமாக்க போறார். ஒரு பிரசனத்தினால ஆண்டு தேவசனம் குடும்பத்துக்குள்ள கேட்க போது அவர் பிரசனத்தினால ஆண்டு குடும்பத்தை வெளிச்சமாய் மாற்ற போறார். உன் இருட்டான வாழ்க்கை ஆண்டு வெளிச்சமாய் மாற்ற போறார். இந்த நிமிஷத்துல கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய போறார். ஆண்டவர் நாட முடியாது என்றும் இல்லை. Oh, thank you Lord. We praise you, we love you Master. You have to open the doors and you have to give a new life. You have to fulfill your presence. You have to use in your mighty way Lord. Oh Shata Bari Balasi. நீ சொன்னால் போதும் தகப்பனே. செய்த தேவன், காற்றின் கீழே மாதிரின தேவன், கடலில் கீழே நடத்தின தேவன். அதே போல நீ சொன்னால் போதும் தகப்பனே, நான் செய்வேன். நீ காட்டும் வழியை நான் நடப்பேன். உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் தகப்பனே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கண்களை கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்ன
செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, கடலின் மீது நடந்திட்டும் அற்புதம் பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்று கடலையும் அதிர்ச்சின உம் அற்புதம் வார்த்தைகள், எந்த துணையா நிற்பதா எனக்கு பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. அப்படி எல்லாரும் கடந்து திரும்புவோமா? எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மத்தியில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். உங்களை யாரையும் சந்திக்க மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்றேன். ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் இந்த மத்தியில் பேசும்போது புத்திக்குள்ளே போகாதபடிக்கு எதிர்த்துக்குள்ளே போகும்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். உன் குடும்பத்தில் ஆண்டு வரும்போது அதிசயம் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். உன் குடும்பத்தில் என் தேவசத்தில் கேட்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மத்தியில் நான் சாட்சி நான் மாற்றினார். அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். எத்தனையோ சபைகள் நான் என்னை சாட்சியாக நிற்க வைத்தார். எத்தனையோ சபைகள் நான் என்னை சத்தியத்தை சொல்ல என்னை பயன்படுத்தினார். எத்தனையோ இடத்துல என் வாழ்க்கை ஆண்டு அற்புதம் அதிசயம் செய்தார். என் குடும்பத்திலையும் என்னையும் ஆண்டு வித்தியாசமாக பயன்படுத்தினார். அதுக்காக நான் ஆண்டு நன்றி சொல்கிறேன். இந்த மத்தியில் அழகான ஒரு நேரத்தில் கருத்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தைகள் நான் இப்போ தியானிக்கும் போது நீங்கள் நல்லா கவனமாக்கல. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு குடும்பத்துக்கு ஏன் அப்படி ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நம்ம குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு நாள் நிம்மதி இல்லை ஒரு நாள் நிம்மதி இல்லை, ஒரு நாள் பிரச்சனை ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறோம், ஏன் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் ஏன் துக்கம், நம்ம வாழ்க்கையில் ஏன் போராட்டம், நம்ம வாழ்க்கையில் ஏன் வேதனை, நம்ம வாழ்க்கையில் ஏன் கஷ்டம், இதுக்கு ஏன் முடிவு இல்லையா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஃபாஸ்டிங் எடுக்கிறோம், நம்ம இவ்வளோ வருஷமாக ஜெபிச்சு கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பம் மாறலை, இவ்வளோ வருஷமாக நம்ம ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிச்சு கூட நம்ம குடும்பம் மாறலை. எதுக்காக? கர்த்தர் என்னை ஊழியத்துக்குள்ள கொண்டு வரும்போது ஆண்டு என்னோட ஒரு வார்த்தை பேசினார். என் மகனை என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படினான்னு சொன்னார். நீ கீழ்ப்படிச்சாதான் உனக்கு மேல்படி உயர்த்துன்னு கர்த்தர் சொன்னார். உனக்குள்ள இருக்கிற பாவத்தின் வாழ்க்கையை விட்டு வெளியுவான். உனக்குள்ள இருக்கிற எச்சின் ஆசைகள், உனக்குள்ள இருக்கிற விபச்சாரத்தின் ஆசைகள், உனக்குள்ள இருக்கிற பெருமை புகழ்கள் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி அழிந்து கொண்டு கர்வத்துக்கு இதுக்கெல்லாம் முடிஞ்சு போனாதான் நீ சேவை செய்ய முடியும், ராஜ்யத்தை கட்ட முடியும். கர்த்தர் என்னோட பேசினார். அப்போ நல்லா கவனமாக்கிங்க. கர்த்தர் என்ன அநேக இடத்துல என்ன பயன்படுத்தினார், எப்படி பயன்படுத்தினார், ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஏன் நம்ம எவ்வளோ ஜெபிச்சு நம்ம எவ்வளோ ஃபாஸ்டிங் எடுத்து நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டே சோதிச்சிங்க நீங்கன்னு இன்னைக்கு எத்தனை பேர் வாயில சொல்கிறாங்க. நம்ம ஜோப் பண்ணிக்கிறோம், நம்ம குடும்பம் மாறலையா? நல்லா கவனமாக்கிங்க. கர்த்தர் சொல்கிறார், டியூட்டனாமி 28 அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் ஆண்டு சொல்கிறாரு, நீ ஜெபிக்கும் போது முதலாவது ஒரு குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கணும்னா நீ என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிக்கணும்னு சொல்கிறாரு. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறார் என் ஆண்டவர், என் மகனை என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படின்னு சொல்கிறார். நம்ம ஒடிஞ்சு போனோம், நம்ம முழுசாக கர்த்தருக்கு உண்மையாக வாழணும். நமக்குள்ள இருக்கிற எல்லா பாவத்துக்கும் ஒடிஞ்சு போனால் தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்ம கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். நம்ம நம்ம ஊழியத்தை செய்யணும்னா, ஆண்டுக்கு உண்மையாக வாழணும்னா, நம்ம குடும்பத்தை ஆண்டு ஆசீர்வதிக்கணும்னா, நம்ம குடும்பத்தை ஆண்டு வித்தியாசமாக பயன்படுத்தணும்னா நம்ம ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசி ஆண்டவன் ஒவ்வொரு ஆத்மாவையும் வீக்னஸ் அவன் பார்த்துக்கிறான். நீ எப்படிப்பட்ட வீக்னஸ்ல வாழ்ந்துருக்கிற, நீ எப்படிப்பட்ட சூழல் இருக்கிற, நீ எச்சின் ஆசையில வீக்காக்குறியா, இல்லை உனக்கு இருக்கிற விபச்சாரத்தின் ஆசையில நீ வீக்காக்குறியா, இல்லை உனக்கு இருக்கிற பண ஆசைக்கு நீ வீக்காக்குறியா, இல்லை உலகத்தின் ஆசைக்கு நீ வீக்காக்குறியா, இல்லை உனக்கு இருக்கிற கர்வத்துக்கு பெருமை புகழுக்கு நீ வீக்காக்குறியா, பிசாசியான ஒன்று தெரிஞ்சு கொண்டுக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் பாவத்தில் வாழ்ந்திருந்தேன். இந்த பைபிளை நான் கிழிச்சு போட்டேன், இந்த பைபிளை நான் தூக்கி போட்டேன். நான் பிறந்தது கிறிஸ்டியன் தான், ஆனால் இயேசுவை நான் கேவலமாக பேசினேன்.
கெட்ட வார்த்தையில பேசின, ஊழியக்காரங்களை தாக்கி பேசின. கர்த்தர் இன்னைக்கு இந்த எந்த கையில் நான் பாவம் செய்தனோ அதே கையில் இன்னைக்கு ஆண்டு அவர் சத்தியத்தை சொல்ல, அன்னைக்கு சபைகளை சத்தியத்தை சொல்ல இன்னைக்கு ஆண்டு என்னை வித்தியாசமா பயன்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனமா கேளுங்க. நம்ம குடும்பம் ஏன் மாறல? நம்ம குடும்பம் ஏன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்குது? ஐயோ, நான் 1 வருஷமா ஜெபிக்கிறேன், நான் டெய்லி ஜெபிக்கிறேன், நான் டெய்லி முட்டிக்கால் போடுறேன், நான் டெய்லி ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிக்கிறேன், ஆனா என் குடும்பம் வரல. என் குடும்பத்துல கிட்ட ஒரு பிரச்சனை, என் குடும்பத்துல வியாதி, என் குடும்பத்துல பிசாசு பிரச்சனை, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன் நம்ம குடும்பத்துல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ஏன்னா நோவா காலத்துல இருந்து ஆண்டு வரைக்கும் நோவா சொன்னார், ஆனா எல்லாரும் ஏத்துக்கல. கர்த்தர் என்னோடு பேசினா, நீ சொல்ற சத்தியத்தை எல்லாரும் சொல்ற சத்தியத்தை தான் நீ சொல்ற சாம். என் ஊழியத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வரும்போது எல்லாரும் கொடுக்குற பேச்சுக்கு தான் நீ கொடுக்குற, ஆனா நான் உங்க வித்தியாசமா பயன்படுத்தினேன். நீ பொறுக்கும் போதே நீ சாகுற மனுஷன் இந்த பூமிக்குள்ள கொண்டு வந்தனா உலகத்துக்கோ குமரடிக்கிறதுக்கோ இல்ல, என் ராஜ்யத்தை கட்ட சாதன ராஜ்யத்தை இருக்க, பரலோகத்தில் இருப்ப நரகத்தை காலியாக்க. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் என்னோடு பேசிது, நான் வருகிறேன், நான் வரப்போறேன், நான் ஆயத்தப்படுறாங்களா? நான் எப்போ வருவேன்னு தெரியுமா? இன்னைக்கு எத்தனை எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்துக்கிறாங்க, இன்னைக்கு எத்தனை கிராமத்துல இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்துக்கிறாங்க. இயேசு பத்தி தெரிஞ்சுக்கினேன் இன்னைக்கு பாவத்துல வாழ்ந்துக்கிறாங்க. ஏன் அவங்க பாவத்துக்கு ஒடிஞ்சு போல? ஏன் அவங்க பிசாசு விட்டு வெளியே வரல? நல்லா கவனமா கேளுங்க. இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தர் சொல்றார், if you fully obey the Lord your God and carefully follow all his commands, I give you today the Lord your God will set you high above all the nations on earth. Hallelujah. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, உன்னை அநேக தேசத்துல உன்னை உயர்த்தணும், அநேக பட்டணத்துல உன்னை உயர்த்தணும்னா ஆண்டு சொல்ற என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. உன் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, உன் குடும்பத்துல பிளெஸிங் இல்லை. எதுக்காக? நீ ஆண்டு வார்த்தை கீழ்ப்படியில. நம்ம கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சாதானே. ஒரு வாரம் நம்ம ஒரு தப்பு செய்யாம இருக்கிறோமா? ஒரு வாரம் நம்ம போய் சொல்லாம இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில எது போய் வருது? எதுக்காக நம்ம வாழ்க்கையில போய் வருது? நம்ம பாவம் தப்பு செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில போய் வருது. எதுக்காக நம்ம கூட பெருமை புகழ் வருது? ஏன் உலகத்தை கர்த்தர் சொல்றாரு, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ விட்டு விலகி வா. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ ஆண்டு சொல்றாரு, எனிமையை நேசிக்காத. ஆண்டு ரொம்ப வெறுக்கிறது உலகத்தை. ஃப்ரெண்ட்ஷிப்னா சொந்தக்காரோ, நேபர்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, அது இல்லை ஃப்ரெண்ட்ஷிப். கர்த்தர் சொல்றாரு, கவனமா கேளுங்க. கர்த்தர் சொல்றாரு, உலகத்தை நீ வெறுத்து வா, அப்பதான் நான் உன்னை உயர்த்துவேன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ உலகத்தை வெறுத்து வா, அப்பதான் உன்னை உயர்த்துவா. அநேக தேசத்துல, அநேக பட்டணத்துல நான் ரொம்ப நாளா கர்த்தர் சமூகத்தில் காத்துனேன். ஆண்டவரே, நான் உங்க முகத்தை பார்க்கணும். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு see your face. நான் ரொம்ப நாளா நான் ஜெபிச்சினேன், நான் ரொம்ப நாளா ஃபாஸ்டிங் எடுத்தேன். ஆண்டவரே, உங்க முகத்தை பார்க்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உலகம் என்னை வெறுத்துச்சு, உலகம் என்னை மறுத்துச்சு, எனக்கு உங்களை ஏற்றுக்கணும். அன்னைக்கு நான் வெக்கப்பட்டு போனேன், அன்னைக்கு ஆவணப்பட்டு போனேன். அன்னைக்கு நீங்க பேசுனீங்க, இன்னைக்கு நீ வெக்கப்பட்டு போனீனா, இன்னைக்கு ஆவணப்பட்டு போனீனா, நாளைக்கு உங்களை உயர்த்த போறதுன்னு கர்த்தர் என்னோடு பேசினார். அப்போ ஆண்டவரே, இந்த உலக முகத்தை பார்த்த, ஆனா உங்க முகத்தை பார்க்கல. ஐ வாண்ட் டு see your face, I want to live with you. நான் ஆண்டவரோடு நான் ஜெபிக்கும் போது நான் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருந்தேன். என் குடும்பம் என்னை விட்டு வந்து என்னை வெளிக்கு போனாங்க. நான் ஆண்டு ஏற்றுக்கிட்ட பிறகு எத்தனை பேர் என்னை கொலை செய்யறதுக்கு வந்தாங்க. இப்படிப்பட்ட நீ ஊழியமே செய்யக்கூடாது எத்தனை பேர் என்னை மிரட்டுனாங்க. இன்னைக்கு கர்த்தர் இந்த மத்தியில் உங்க முன்னாடி என்னை சத்தியத்தை சொல்ல வச்சுக்கணும். அவர் கிருபை மேலானது. ஹல்லேலூயா. அவருனால முடியாது என்றும் இல்லை. அப்ப ஆண்டு சொன்னார், என்னோட பேசினாரு. மேத்யூ 5:8 இது வேணா நீங்க டெய்லி எழுதி வச்சுக்கோங்க. பைபிள் சொல்லுது, உன் இருதயம் சுத்தமா இருந்தா என் முகத்தை நீ பார்க்க வேண்டியது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இருதயத்தை எப்படி சுத்தப்படுத்திக்கணும், நமக்குள்ள ஏன் விசுவாசம் எப்படி வலுக்கணும், நமக்குள்ள எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கணும்னு எலியா ஜெபிச்சான். 3 வருஷம் மழை வரக்கூடாதுன்னு ஜெபிச்சான். இன்னைக்கு நம்ம 1 வருஷம் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவரே மழை வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கும் போது மழை வரணுமா வராதா? வரும். ஏன்னா நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்பட மாட்டேங்குது? எனக்கு இவ்வளவு தேவை, ஆனா ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது. எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது. ஐயோ, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வியாதி, ஐயோ கேன்சர், எனக்கு டிபி, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வியாதிகள், ஏன் என் வியாதி குணமாகல? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றார்,